லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தமிழகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு தலைதூக்கி இருக்கின்றன. மேகதாது பிரச்சனையிலிருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, லாக்அப் மரணத்திலிருந்து, வீதியில் டெல்லியில் போராடுவதைப் போல இங்கே போராடுகிற சூழல், கானா பாட்டு பாடி ஆதரவு திரட்டுகிற சூழல். நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர் இன்னமும் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளர் மனநிலையிலே இருப்பது என்பது ஒரு வேதனைக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாத போக்கு. அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு எந்த ஒரு குடிமகனுக்கும், ஊடகவியலாளர் அல்ல, எந்த ஒரு குடிமகனுக்கும் 200% உரிமை இருக்கிறது. அதற்கு எதிராக உங்கள் காவல்துறை அல்லது அதிகாரத்தை நீங்கள் ஏவுவீர்களானால் கலகக்காரர்கள் மாணவர்கள் போர்வையில் புகுந்து கொண்டு அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள் இதில் புகுந்திருக்கிறார்கள் என்பதற்கு சில சான்றுகள் இருக்கின்றன. உலகெங்கிலும் உள்ள தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் ஐயா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசு விழா கோலத்தில் இருக்கு, ஜனநாயகன் ரிலீஸ், பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை? அது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நடித்த கடைசி படம் என்கிற காரணத்தால் இந்த கொண்டாட்டங்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது விஜய் அவர்கள் திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தவர். ஆகவே அவருக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகர் என்று சொன்னால் அவருக்கு அடுத்த இடத்திலே இருப்பவர்கள் திரு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும். விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வருத்தமோ கொண்டாட்டமோ படம் ரிலீஸ் ஆவதில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மாண்புமிகு அமைச்சர்களாக இருப்பவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற மனநிலையிலிருந்து வெளிப்பட்டு அமைச்சர்களாக பொறுப்பேற்று அந்த கடமையை நிறைவேற்றுவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியவர்கள். அவர்களெல்லாம் ஆளுக்கு ஒரு கும்பலை திரட்டி கொண்டு தியேட்டரை நிரப்புகிற வேலையில் ஈடுபடக்கூடாது. அந்த அமைச்சர்களிலே ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார், இன்னொருவர் மகிழ்ச்சியில் கண் ததும்புகிறது. இப்படி நவரச காட்சிகளை இவர்கள் காட்டி கொண்டிருக்கிறார்கள், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு தலைதூக்கி இருக்கின்றன. மேகதாது பிரச்சனையிலிருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, லாக்அப் மரணத்திலிருந்து, வீதியில் டெல்லியில் போராடுவதைப் போல இங்கே போராடுகிற சூழல், கானா பாட்டு பாடி ஆதரவு திரட்டுகிற சூழல். இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய, இது குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டிய அமைச்சர்கள், குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர் இன்னமும் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளர் மனநிலையிலே இருப்பது என்பது ஒரு வேதனைக்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாத போக்கு. இது என்ன கொண்டாடுங்கள் அப்படின்றார், அழைப்பு விடுக்கிறார். இன்னும் தமிழக மக்களுக்கு இவர்கள் என்ன காந்தி விடுதலை வாங்கி தந்த மாதிரி ஏதாவது விடுதலை வாங்கி கொடுத்தாங்களா? என்னத்துக்கு கொண்டாடணும்? படம் வந்திருக்கு, போய் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாத விஜய் ரசிகர்களுக்கு விஜய் படம் கடைசி படம் பார்க்கணுன்றது. இன்னொரு அமைச்சர் என்னடான்னா சீன் போடுறாரு, உட்காந்து தேட்டரில் அழுகுறாரு. நான் கூட ஏதோ படம் பாசமலர் மாதிரி இருக்கும்னு நினச்சி அதுக்கு தான் அழுகுறாருன்னு பார்த்தா இதுதான் கடைசி படம்ன்றதுனால அவருக்கு துக்கம் பொங்கிட்டு வருதான். விஜய் நடிப்பு விட இவர் நடிப்பு ஓவராக இருக்கும் போல இருக்குது. ஆகவே இவர் வேணால் விஜய் மந்திரி பதவியிலிருந்து கொஞ்சம் விடுவித்து நல்ல சினிமாவில் ஏதாவது சான்ஸ் வாங்கி கொடுத்து இல்லை சீரியல் ஆக்டராக போகலாம். என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சர்க்கார் நடத்துங்கன்னா படம் பார்த்துக்கிட்டு அதை திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்றார் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் முதல்ல மேகதாது விஷயத்தை கவனிக்கிட்டோம். புஷி ஆனந்த் நீர்வளத்துறை அமைச்சர், அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனை முதல்ல அவருக்கு தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. காவிரியில் வர வேண்டிய தண்ணி வரல தெரியுமா? அதை கவனிங்க சார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் கர்நாடகா கிட்ட பேசி தண்ணியை வாங்குங்கன்றாங்க. மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு அந்த தண்ணியை திறக்க மறுத்து விட்டது கர்நாடக அரசு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தூக்கி கொடுத்து 2 மந்திரியை சும்மா வச்சுன்னு இருக்கீங்க வேஸ்ட்டாக. இந்த 2 மந்திரியை அனுப்பி விடுங்க, போய் பேசி வாதாடி திறமையாக கொண்டாடட்டும், தண்ணியை மேகதாது அணையை நிறுத்தட்டும். ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாத காங்கிரஸ் தூக்கி 2 மந்திரியை வச்சுருக்கீங்க. உங்கள் ஆட்சி நிலைக்கணும்னு 5 எம்எல்ஏ வச்சுருக்கான்றது காரணத்துக்காக 5 எம்எல்ஏ இருக்குது அவங்க கையில். வேறு என்ன இருக்குது காங்கிரஸுக்கு? தமிழ்நாட்டில் ஓட்டு என்ன இருக்குது? திமுக தயவு இல்லைன்னா அந்த 5 எம்எல்ஏவும் கிடையாது காங்கிரஸ். தனியாக நின்னா காங்கிரஸ் பஞ்சாயத்து ஒன்றியத்தில் கூட ஜெயிக்க முடியாது.
யூனியன் சேர்மன் கூட வர முடியாது. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 மந்திரி, ஒரு ராஜ்யசபா எம்பி எல்லாம் தண்டத்துக்கு கொடுத்துட்டு ஒரு உபயோகமும் இல்லை அந்த மந்திரிகளால். அந்த மந்திரிகள் மேகதாதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. இங்கே ஒரு மாணிக்கம் தாக்கூர்னு இருக்கார், சும்மா சீன் போடுவார், பதவி ஏற்றதுலேருந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை அனுப்பி விடுங்க கர்நாடகாவில். சார் உங்கள் சிஎம்கிட்ட பேசி தண்ணி விட சொல்லுங்கள், அணையை கட்டுறதை நிறுத்த சொல்லுங்கன்னு. இல்லை நீர்வளத்துறை அமைச்சர் அவரையும் கோர்த்து விடுங்க, 2 பேரும் போயிட்டு வரட்டும். இதெல்லாம் கவனிங்கன்னா ஜனநாயகனை திருவிழா மாதிரி கொண்டாடுங்கள். அப்போ இதை எப்போ கவனிப்பாங்க? படம் 1 மாதம் ஓடின பிறகா? ஆகவே இது ரொம்ப அந்த புஷி ஆனந்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அமைச்சர்கள் பண்ணுற ட்ராமாவும் சரி, ஓவராக இருக்குது. அதாவது அந்த என்ன சொல்கிறது, படத்தை ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். நான் இன்னும் படம் பார்க்கவில்லை. நான் ஒரு விஜய் ரசிகனாக படம் நன்றாக இருந்தால் ரசிப்பேன். விஜய் அவர்களுடைய கில்லி, பெர்சல் இதெல்லாம் பார்த்தவன் தான் நான். அந்த போலீஸ் அதிகாரி வருவார், ராதிகா அவங்க அம்மா வருவாங்க, அந்த படமும் நல்லா இருக்கும். இதெல்லாம் விஜயனுடைய ரசிகர்களாக அவரை படத்தை ரசிப்பது என்பது வேறு. அமைச்சர்களாக இருப்பவர்கள் இதுதான் வேலை என்று தியேட்டரே கதி என்ற தலைப்பை போல அவங்கவுங்க ஒரு 100 பேரை திரட்டி கூட்டு போகிறது, ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இவர் அழுவுறத 3 பேர் கேமராவில் க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டிச்சுட்ருக்காங்க. ரீல்ஸ் போடுறதுக்குன்னே ஒரு இதுவாக இதே வேலையா? ஆகவே இந்த ஜனநாயகன் மயக்கத்திலிருந்து முதலில் அமைச்சர்கள் வெளியே வர வேண்டும். பொதுவாக இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பல்லவி சட்டமன்ற உறுப்பினர் கை குழந்தையோட, அந்த குழந்தைக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகலை, அவங்களோட போய் பார்க்குறாங்க. சார் பல்லவி டெய்லி அசம்பிளிக்கு குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் தன்னுடைய மைனர் பொண்ணுங்க 2 பேர்த்த கூட்டு போய் அதுதான் இதெல்லாம் பத்திரிகைகளில் விமர்சனம் வந்து விட்டது. என்ன இதெல்லாம் பத்திரிகைகளில் நீங்கள் கூறிய அத்தனை விஷயங்களும் விமர்சனமாக வந்து விட்டது. அதெல்லாம் அவர்களுக்கு பொருந்தாது. சட்டம் என்பது அவர்களுக்கு பொருந்தாது. நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு தான் சட்டம் பொருந்தும். அமைச்சர்கள்னால் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இதே நான் என்னுடைய நண்பர் மகள், அவங்க வந்து மகன்லாம் தர்பாருக்கு, கடைசி படம் தர்பார் தான் நினைக்கிறேன், ரஜினி சார் நடித்தது. இன்னும் அடுத்த படம் வரப்போகுது. தர்பாரோ அது போனப்போ, ஜெயிலர் என்று நினைக்கிறேன், போனப்போ இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ இது இல்லை, எக்ஸ்பிரஸ் இல்லை, இந்த ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் அந்த தியேட்டரில் வெளியே அனுப்பிட்டாங்க. +2 படிக்கிற பையன், +1 படிக்கிற பொண்ணு, அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் சட்டம் பொருந்தாது சார். சாதாரண மக்களுக்கு, இந்த ஜெயிலர் பார்க்க போனாங்களே அவங்களுக்கு தான் அந்த சட்டம் பொருந்தும். இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதனால் இது குறித்தெல்லாம் நம்ம பேசி பயனில்லை. இது குறித்து பேசினோம்னா அந்த சோஷியல் மீடியாவில் எதிர்த்து போஸ்ட் போடுறவனை போலீஸ் அனுப்புறது, நெறியாளரை போலீஸ் அனுப்பிச்சு மிரட்டுறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும் பாருங்கள். அதை தான் செய்வாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அதிகாரம் வந்துருச்சு. திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ செய்தது எதெல்லாம் தவறுன்னு சொன்னாங்களோ அந்த தவறுகள் இந்த ஆட்சியில் ஆரம்பித்து விட்டன. அதனுடைய அறிகுறிகள் தான் நம்ம பார்க்குறோம். விமர்சனங்களை சகித்து கொள்ளுகிற போக்கே இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்பது என் குற்றச்சாட்டு. நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஆட்சிக்கு எதிராக கருத்து சொன்னாங்கன்றதுக்காரெல்லாம் போலீஸ் அனுப்பக்கூடாது சார், கொஞ்சம் புரிஞ்சுங்கன்னு இந்த கவர்மெண்ட் தலையில குட்டியிருக்காங்க. அமைச்சரை விமர்சிக்கவே கூடாதா, அமைச்சர் எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு அதுதான் நான் சொல்கிறேன். அமைச்சர்களுக்கு எதிராக அவதூறு கூடாது. முதலமைச்சரை பற்றி அவதூறாகவோ ஆபாசமாகவோ பேசினாலோ அது தவறு. அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு எந்த ஒரு குடிமகனுக்கும், ஊடகவியலாளர் அல்ல, எந்த ஒரு குடிமகனுக்கும் 200% உரிமை இருக்கிறது. அதற்கு எதிராக உங்கள் காவல்துறை அல்லது அதிகாரத்தை நீங்கள் ஏவுவீர்களானால் மற்ற அரசுகளுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும். டெல்லி ஒரு பெரிய போராட்ட களமாக மாறி இருக்குது. தேசிய அளவில் பேசப்படுது, ஏன் உலக அளவிலே கூட உற்று நோக்கப்படுது. அந்த விஷயத்தில் தமிழகம் எப்படி செல்கிறது? ஒரு எல்லை மீறப்படுகிறது இல்லை, நான் வந்து டெல்லியிலே எல்லை மீறப்படுகிறதுன்ற, நீங்கள் ஏன் தமிழகத்தை எடுத்துக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்து அதன் காரணமாக மீண்டும் மாணவர்கள் தேர்வு எழுதுகிற சூழல் உருவாவது என்பது ஒரு மன உளைச்சலை மாணவர்களுக்கு ஏற்படுத்துகிற விஷயம். இதில் எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. நீட் தேர்வு கடினமாக இருக்கிறது, அந்த தேர்வே வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு விவாதமும் நடக்கட்டும், அதிலும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நீட் தேர்வு வருவதற்கு முன் தனியார் கல்லூரிகள் கொள்ளை லாபம் பார்த்து கொண்டிருந்தன. கோடிக்கணக்கான ரூபாயை நடுத்தர குடும்பங்களிடமிருந்து பறித்து கொண்டிருந்தன. கல்வியின் பெயரால் வணிகம் நடைபெற்றது, கொள்ளை நடைபெற்றது. அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்துவதுதான் நீட் தேர்வின் நோக்கம் என்பது இன்னொரு வாதம். இதில் பொதுமக்கள் சீர்தூக்கி பார்க்கட்டும், நீதிமன்றங்கள் முடிவு செய்யட்டும்.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் என்பது விசாரணைக்குரிய விவகாரம். அவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக பார்க்கப்பட வேண்டும் சட்டத்தின் பார்வையில். ஒரு முறை இருங்க, அதுதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நடைபெற்று இருக்கிறது. ஸோ இட் இஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ், அதுலேயே நோ டவுட் அபவுட் இட். அது மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது வேறு. கலகக்காரர்கள் மாணவர்கள் போர்வையில் புகுந்து கொண்டு அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள் இதில் புகுந்திருக்கிறார்கள் என்பதற்கு சில சான்றுகள் இருக்கின்றன. குறிப்பாக அந்த உண்ணாநோன்பை மேற்கொண்டவரை பற்றி ஏற்கனவே லே பகுதியினுடைய போலீஸ் துணை கமிஷனர் போலீஸ் வெளியிட்ட அறிக்கை ஆதாரமாக வெளிவந்திருக்கிறது. இருதவர அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாது பொருள், அதன் மீது உள்ளூர் அமைப்புகள் கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை அவர் வலியுறுத்தி அவருடைய பின்னணி குறித்து சந்தேகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது குறித்து இன்றைக்கு மிக விரிவான, அதாவது நம்பத்தகுந்த தரவுகளுடன் தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தினமலர் இவ்வாறு செய்திகளை வெளியிடுவதற்கு முன்பே மாணவர்கள் போராட்டம் எப்படி வன்முறை போராட்டமாக மாறியது என்கிற கேள்வியும் சந்தேகமும், பலத்த சந்தேகமும் பலரிடையே உருவாகி இருக்கிறது. அதையும் இன்றைக்கு தினமலர் வெளிப்படுத்தி இருக்கிறது. நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது என்கிற வரை அது சரி. அதன் பிறகு அதிலே அரசியல் உள்ளே வருகிறது. எப்படி வருகிறது? பலமுறை முயன்று தோல்வியடைந்த திரு ராகுல் காந்தி, பிரதமர் பதவிக்கு 3 முறை முயன்று மூக்கறுபட்ட ராகுல் காந்தி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுவேன் என்கிறார். எதற்காக பிரதமர் இல்லம் முற்றுகையிடப்பட வேண்டும்? பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும், உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டால் நியாயமானது சார். இவங்களுக்கு ராஜினாமா செய்யலாம். கல்வி அமைச்சர் அவர் மேல எடுக்கல, அப்ப அது உங்களுடைய கடமை தானே, அப்ப நீங்களே கடமை. நான் என்ன சொல்றேன், பிரதம அமைச்சர் இதுல ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன். சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும், சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டு மிக விரைவாக தண்டனை பெறுவார்கள். இந்த வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அடுத்தவரை மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக 2 முறை சுகாதாரத்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்தார். சுகாதாரத்துறையினுடைய அமைச்சருடைய அலுவலகத்திற்கு நாங்கள் வரமாட்டோம், வேண்டுமானால் அவர் ஜந்தர் மந்தரிலே வரட்டும், நாங்கள் போராடுகிற இடத்துக்கு வரட்டும், இல்லாவிட்டால் அருகிலே இருக்கிற ஒரு பொது இடத்திலே காஃபி ஷாப்பில் சந்திக்கலாம். இதெல்லாம் என்ன பேச்சு சார்? ஆகவே இரண்டாவது, மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள், அந்த காட்சிகளை சில பேர் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக நிச்சயமாக ஒரு காவல்துறை சில போராட்டக்காரர்களை கையாளும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படுவது என்பது துரதிருஷ்டவசமானவை. ஆனால் காவல்துறையினருடைய மண்டை உடைந்திருக்கிறது, பெண் காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை மறைத்து விடுகிறார்கள். யாரே இடதுசாரிகளும் ஊடக இடதுசாரி தன்மையுடையவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் பெண் அதிகாரிகளும் தாக்கப்பட்டதை மறைத்திருக்கிறார்கள். அதே போல வெளிநாட்டு பாணியிலே நம்ம வடிவமைத்த ரயில் அது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் பொது சொத்துக்களை சேதம் விளைவித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மாணவர்கள் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. மாணவர்கள் என்ற பெயரில் ரவுடிகளும் ஊடுருவிருக்கிறார்கள். ஆக செய்திகளை சீர்தூக்கி பார்த்து நடுநிலையோடு அணுக வேண்டும். நான் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் கடுமையான விசாரணை, தீவிரமான தண்டனை இவையெல்லாம் தேவை என்று சொல்லுகிறேன். அதே போல நீட் தேவையா இல்லையா என்பது குறித்து நாடு தழுவிய விவாதம் நடக்கட்டும். நீதிமன்றம் இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளட்டும். ஏனென்றால் கடைசியாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பெயரில் தான் இந்த நீட் தேர்வே கொண்டு வரப்பட்டது. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், இந்த கோரிக்கை எழுப்பப்படுகிறது. பாராளுமன்றத்திலே இது குறித்து அனைத்து எதிர்க்கட்சி மாநிலங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதிப்பதற்கு முற்படட்டும். ஆனால் இது எதையுமே செய்ய மாட்டோம். வீதியிலே இறங்கி ஒரு என்ன சொல்வது, கயாஸ், நாடு முழுவதும் ஒரு அமைதியின்மையை உருவாக்குவது என்கிற பாணியை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்திலும் இது எதிரொலிக்கிறது. டெல்லி போராட்டத்தை நீங்கள் ஆதரிப்பீர்கள், தமிழகத்தில் போராட்டம் நடத்தினால் அதை ஒடுக்குவீர்கள் என்பது இரட்டை நிலைப்பாடு. அதைத்தான் தாவேக அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் வீதியில் நடைபெறுகிற போராட்டங்களையும் நான் ஆதரிக்கவில்லை. எங்கு போராட்டம் நடந்தாலும் அது வரையறைக்குள் இருக்க வேண்டும். சாத்வீகமற்ற முறையில் திரும்புவதற்கு வாய்ப்புள்ள போராட்டங்களை ஆரம்ப நிலையிலேயே அனுமதிக்க கூடாது என்பதுதான்
என் பார்வை. நீங்க எதை ஒத்துக்கிட்டீங்களோ அதே விஷயங்களை அண்ணாமலை அவர்களும் ஒத்துக்கொண்டு இன்னும் குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறாரு. சில விஷயங்கள்ல மத்திய அரசு முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருக்கும், கல்வி மந்திரி முன்னாடியே ஆக்ட் பண்ணிருக்கணும்ன்ற பல விஷயங்களும் சுட்டி காட்டுறாரு. கம்யூனிஸ்டும் இதுல நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க தாவேகாவுடைய கூட்டணியில இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கம்யூனிஸ்டுகள் பொதுவாக இந்த பிரச்சனையை தவிர வேறு 1-2 பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டி தமிழகத்தில் போராடுவதற்கான உரிமையை மறுக்கக்கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த அரசுக்கு எங்களுடைய ஆதரவு என்பது நிபந்தனைகளுக்கு உட்படாத ஆதரவு கிடையாது, நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஆதரவு தான். நாங்கள் எங்களுடைய ஆதரவை நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் மறைமுகமாக அவர் எதிரொலித்திருக்கிறார். சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தால் தான் தாவேக அரசு ஆழ்த்தூக்குகிற வேலையெல்லாம் அந்த கட்சி செய்தது. அரசு இல்லாவிட்டாலும் அந்த கட்சி தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஊழல் சக்திகளை அரவணைத்துக் கொள்கிற ஆர்வம் காட்டுகிற காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவருடைய அறிக்கை சிலரிடையே வியப்பை தோற்றுவித்திருக்கிறது. மத்திய அரசை குறை கூறுகிற வகையிலே அவருடைய அறிக்கை வெளிப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பார்வையும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனை பூதாகாரம் ஆவதற்கு முன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நடவடிக்கைக்கு உத்தரவிடப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவரது கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சில பேர் எழுப்புகிற கோரிக்கைகளை நான் ஆதரிக்க தயாராக இல்லை. வன்னியரசு விசிகானுடைய தலைவர், இது பிணக்கு ஏதாவது இருக்கா? ஒருவேளை விஷயங்களை தெரிவிக்கிற கருத்துக்கள் இருந்து நம்ம அதை பெரிதுபடுத்தி பார்க்கிறோமா, இல்லை உள்ளபடியே 2 பேரும் இணக்கமா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற? தாவேக அமைச்சரவையில் விசிகா இணைந்தது குறித்து ஆரம்ப நிலையில் தயக்கம் காட்டிய திருமாவளவன் அவர்கள் பிறகு அதற்கு இசைவு தெரிவித்து விட்டார். ஆனால் திரு வன்னியரசு அவர்கள் மந்திரியாக்கப்பட்ட பிறகு ஒரு சிலரிடையே கட்சிக்குள் அதிருப்தி உருவாகி இருக்கிறது என்று நான் அறிகிறேன். இல்லாவிட்டால் இன்னொன்று, திரு வன்னியரசு அவர்கள் விசிகா சார்பில் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விசிகாவை விட தாவேகாவை அதிகமாக தாங்கி பிடிக்கிறவராக மாறிவிட்டார். எப்படி திரு வைகோ இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுப்பதில் முதல் நபராக இருக்கிறாரோ, 2வது நபராக வன்னியரசு இருக்கிறார். ஒருவேளை திருமாவுக்கு அது நெருடலாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். தன்னுடைய கட்சி இல்லை, அதில் தவறு என்ன இருக்கு? தனித்தன்மையை இழக்குவதற்கு சார் தனித்தன்மையோடு இருக்கணும் சார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் நடக்குதுன்னா வன்னியரசு பேச்சில் தனித்தன்மை போயிடுச்சுன்றீங்களா? ஆமாம் சார். இவர் சமூக நீதித்துறைன்னு பெயர் மாற்றினதை உடனடியாக அறிவித்து ஏற்றுக்கொண்டு விட்டார். கட்சி தலைவருடைய கருத்தை அவர் கேட்டு நடந்திருந்தால், எனக்கு தெரியல கேட்டாரான்னு சந்தேகமாக இருக்குது. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, சமூக நீதித்துறையின் மாற்றினதை நான் ஏற்கவில்லைன்னு திரும்ப சொல்கிறார். ஆதிதிராவிடர் நலத்துறை என்பது ஆதிதிராவிடர் என்கிற சொல் இருக்கு இல்லையா, அந்த பதம், இது நெடுங்காலமாக அந்த சமூகம் அனுபவித்த ஒரு துன்பங்களுடைய ஒரு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அல்லது நிகழ்வுன்னு அவர் பார்க்குறாரு. அது என்னமோ நீங்கள் சமூக நீதித்துறைன்னு ஆதிதிராவிடர்ன்றதை ஏன் மறைக்கிறீங்க என்பது அவருடைய சிந்தனை. அவரை போலவே வேறு சிலரும் ஏற்பட்டு ஆதிதிராவிடர் என்பதை மாற்றக்கூடாது என்ற கருத்து வேறு சிலரிடையும் இருக்கிறது, தலித் சமூகத்தினர் மத்தியில். ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையை இவர் மாற்றி இந்த அரசு செஞ்ச உடனே அதை வரவேற்றது இவர் வரவேற்றார் பாருங்கள் வன்னியரசு. அதற்கு நேர்மாறாக திருமாவளவன் கருத்து சொல்கிறாருன்னா எப்படி ஒரு முன்னாள் முன்கூட்டியே அனுமதி பெற்றிருப்பாரா? நமக்கே அது சந்தேகம் வருதில்ல. அதை தவிர தாவேகாவை இவர் எதுக்கு ரொம்ப பாராட்டணும்? இல்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு துறையினுடைய பேரை மாற்றுது, அதற்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் கேட்கணும் அப்படிங்கிறதும், அதுவும் அந்த சீட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அதை கேட்டிருக்கணும். கேட்டாங்களான்னு தெரியல. இவர் இப்போ கேட்குற மாதிரி தெரியல, எதுவும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. இவராக அந்த மகாபலிபுரம் கூட்டம் போனார். அந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணலான்னு முடிவெடுத்தாங்கன்னு திரு மாணிக்கம் தாக்கூர் எனக்கு கொடுத்த நேர்காணலில் சொன்னார். ஒரு பொது செயல் திட்டத்தை உருவாக்குவோம், அந்த பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இயங்குவோம், வாய்ப்பு கிடைக்கிற போது அல்லது அவ்வப்போது கூடி விவாதிப்போம், முக்கிய பிரச்சனைகள் குறித்து கூடி விவாதிப்போம்னு அங்கே முடிவு செய்தார்கள். அதன் பிறகு என்ன பேர் வைக்கிறதே இன்னும் முடிவாகலை, இன்னும் பிள்ளைக்கே பேர் வைக்கல. அந்த கூட்டத்தில் அதுவும் பேசியிருக்காங்க, இந்த அணிக்கு ஒரு பேர் வைப்போம். அந்த அணியில் கம்யூனிஸ்ட் போகல, அதையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவ்வளவு முரண்பாடுகள் அந்த அணிக்குள்ளே இருக்குது. ஏன்னா வைகோ ஒரு மேடையில் போய் திருமாவளவனை எச்சரிக்கிறார். அம்புகள் கணைகள் கூட்டணி கட்சிகளிடமிருந்து வருகின்றன, அந்த கணைகளை நான் முறியடிப்பேன்றார். உடனே வன்னியரசு என்ன சொல்கிறாரு,
கொஞ்சம் பொறுப்புணர்ந்து அவர் பேச வேண்டும், அண்ணன் வைகோ பொறுப்புணர்ந்து பேச வேண்டும்ன்றார். ஆக தாவேகா கூட்டணிக்குள் முரண்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை மேம்போக்கா பார்க்கணுமா சார்? திமுகவினுடைய சூழ்ச்சி இதில் இருக்கு. இதை காரணமாக வைத்து தாவேகாவோடு விசிக இணக்கமாக்கவோ 5 வருடம் முழுமையான ஆட்சின்றது நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய இதை ஒரு அளவுகோலா, இதை ஒரு விஷயமா நான் வந்து எதற்கெடுத்தாலும் திமுக சூழ்ச்சி, திமுக தான் பின்னணியில் இருக்குன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்ன என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டு அரசியல் என்ன டெவலப்மெண்ட் நடந்தாலும் பிஜேபி சூழ்ச்சி, பிஜேபி கை இருக்கு, உள்ள வரல, அவங்க வெளியில இருக்காங்க. இருங்க நான் சொல்றேன், இருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள கூட தான் இன்னைக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. விசிகால மட்டும் இருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் இருக்கு. மதிமுக உடஞ்சி போச்சு, அதனால கருத்து வேறுபாடே இல்லை. அதில் இருந்த அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் மொத்தமாக வெளியே போயிட்டாங்க. பொடா அழகு சுந்தரம், அவர் டிஆர்ஆர் செங்கோட்டும், மல்லை சத்யா, இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ மதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா, தாவேகா அரசை மதிமுக ஓவராக ஆதரிக்குது. ஆதரிச்சாலா தாவேகாவுடைய கொள்கை வெறுப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத்து வைகோவை திட்டிகிட்டு இருக்கார், துரை வைகோவை திட்டிகிட்டு இருக்கார். இது மதிமுகவினுடைய கவலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துங்க, மந்திரி சபையில் சேருகிற சூழல் வரும்ன்றாரு வீரபாண்டியன். ஆனால் சேரக்கூடாதுன்னு அந்த கட்சிக்குள்ள ஒரு கருத்து இருக்கு. முத்தரசன் தலைமையில் அந்த அணியினர் அதை எதிர்க்கிறார்கள்னு பத்திரிகையில் செய்தி வருது. அதன் காரணமாகவும் அந்த முடிவு தள்ளிப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிட்டாங்க, வீரபாண்டியன் கருத்து சொன்ன உடனே அவங்க என்ன வேணால் செஞ்சுட்டு போகிறாங்க, நாங்கள் சேர மாட்டோம். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ராமச்சந்திரனுக்கு எதுக்கு பதவி கொடுக்கணும்னு, பதவி கொடுத்தா ராமச்சந்திரனுக்கு மந்திரி கொடுக்கறது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு குரல். இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகள், உரசல்கள் தாவேகா கூட்டணியிலும் இருக்கிறது, கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் இருக்கிறது. இப்போ வரக்கூடிய தேர்தல், அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை காலம் கடந்த அடுத்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அது வரைக்கும் இந்த கூட்டணி இப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா கூட்டணி வந்தாதான் ஒரு ஷட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்கள் தான் முதலில் வருவது நினைக்கிறேன். முதலில் வருவது உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணி நீடிக்கும். அதுல எனக்கு என்ன அதுல எப்படி சார் போய் வாக்கு கேட்பாங்க, பிரச்சாரத்துக்கு எப்படி போவாங்க? இல்ல உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. இடப்பங்கீட்டிலேயோ மற்ற விஷயங்களையோ பிரச்சனை இருக்காது. இடப்பங்கீட்டில் அதிக தரப்புல மேயர் இடங்கள் கேட்பதாக, அதுதான் காங்கிரஸ்க்கு ஏதாவது கொடுப்பாங்க சார், பார்த்து போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இருக்கிற இதில் 5 சீட் அவங்க தான் வச்சிருக்காங்க, பார்த்து போட்டு கொடுங்கன்னு அவங்களும் கேட்டு வாங்கிக்குவாங்க. சரி, ஆட்டோக்காரங்க கேட்குற மாதிரி கேட்பாங்க, பார்த்து போட்டு கொடுங்க சார்னு வாங்க. அந்த மாதிரி நான் ஆட்டோக்காரர்களை சிறுமைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களும் பாவம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை காரணம் காட்டி நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க தான் சொல்லுவாங்க, நாங்களும் ரொம்ப நாள் காஞ்சி போயிருக்கோம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சொல்கிற மாதிரி, அதனால் எங்களுக்கு ஒரு 4 மேயர் கொடுங்க, 3 மேயர் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி நீடிக்கும், நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட்டணி நீடிக்குமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும். அதிமுக பக்கம் வந்து அப்படின்னம்னா கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்துகிறாரு. அதில் முக்கியமான 2 பெரும் தலைவர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி கலந்து கொள்ளவில்லைன்றாங்க. இப்போ உச்சத்தில் இருக்குது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எப்போ தான் தீரும், சரி பண்ணக்கூடிய முயற்சிகள்லையாவது எடப்பாடி கே பழனிசாமி நினைக்கிறார். அவர் அதை பற்றி கவலைப்படலையே. அதாவது வெளியில் அதிமுக ஆயிடுச்சேன்னு எம்ஜிஆர் மேலே பெரிய பற்று கொண்டவர்கள், செல்வி ஜெயலலிதா மேலே பெரிய பற்று கொண்டவர்கள், மரியாதை கொண்டவர்கள், அந்த கட்சியில் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆர்வம் காட்டியவர்கள், அவர்களே இப்போ வெறுத்து ஒதுங்கிட்டாங்க. இந்த அதிமுக இப்போ ஒரு மிக மிக பலவீனமான நிலையில் இருக்குது. அந்த பலவீனமான நிலையிலிருந்து கட்சியை மீட்டுருவாக்கம் செய்வது எப்படி என்ற சிந்தனை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யார் வேண்டுமானாலும் வெளியே போகட்டும், சுருங்கிவிட்ட கட்சியை கூட தன் கைக்குள் இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார். அந்த மனநிலைக்கு வந்த பிறகு அந்த கட்சிக்கு புதுவாழ்வு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை. மற்றவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, எடப்பாடி கே பழனிசாமியினுடைய இடத்துல வேற யாரையாவது வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளும் பேச்சுக்களும் போகுது. அப்படின்னா பாஜக அணுகுறாங்க, அதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் ஊழல் விவகாரங்களில் ஆர்வம் காட்டுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆர்வம் காட்டவில்லை என்ற முடிவுக்கு சில அதிருப்தியை முன்னாள் அமைச்சர்களும் வந்துவிட்டார்கள். ஆகவே பனையூர் பக்கம் போனவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று பார்த்துவிட்டு தங்கள் பாதையை முடிவு செய்து கொள்ளலாம் என்று மீதி இருப்பவர்கள் இப்போது முடிவுக்கு வந்து விட்டார்கள். சமீபத்தில் கூட எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் பியூஷ் கோயலினுடைய நேரடியாகவோ அல்லது துணை ஜனாதிபதி நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற விஷயங்கள் அத்தனையும் நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் தட்டி வைத்து இவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற முயற்சி இனிமேல் ஈடுபடும் என்றோ
அதற்கு பலன் கிடைக்கும் என்றோ நான் நம்பவில்லை. இரட்டை இலையை முடக்கியாவது இபிஎஸ்ஐ மாற்றுங்கள் என்று கோரிக்கை எஸ்பி வேலுமணி வைச்சார்ன்ற சூடான ஒரு கருத்து வந்தது. இரட்டை இலையை முடக்கிவிட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி சைபராகி விடுவார் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் பிறகு அவர் பலம் இழந்து விடுவார். ஆனால் அதிருப்தியாளர்கள் பலம் சேர்ப்பதற்கு தவறிவிட்டார்கள். அந்த காலத்தை கோட்டை விட்டு விட்டார்கள். நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொன்னேன். திரு செங்கோட்டையன் தலைமையில் 6 முன்னாள் அமைச்சர்கள் சென்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் அனைவரையும் ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்தார். அப்போது அந்த 6 பேரும் தமிழ்நாடு முழுக்க டூர் போய் தங்களுடைய கருத்துக்கு ஆதரவு திரட்டி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் தனிமைப்பட்டிருப்பார். அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.